ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது டிக்கெட் டு ஃபினாலேல வந்துட்டு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. புலி வந்து இது பண்ண போகுது, யானை வந்து இது அப்படி பண்ண போகுது நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரயன் தான் வந்து 21 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணியிருக்காருன்னு தகவல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 19 பாயிண்ட்டோட நம்ம முத்துக்குமரன் செம்ம டஃப் கொடுத்தாப்புல ரன்னராக வந்தார்னு. ஆனால் இந்த பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, லாஸ்ட்டாக வந்துட்டு வந்த ப்ரொமோவில் வந்து, அதாவது நேற்று வந்த ப்ரொமோவில் அந்த மாதிரி கிடையாதுன்னு ஒரு ட்விஸ்ட்டையும் அதுக்கப்புறம் லைவ்லையும் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்துட்டு ஐயோ பாயிண்ட்ஸில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போது போல இருக்குன்னு அப்பயே முத்துக்குமரன் சொல்லியிருப்பேன், இதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு. அதுலேயே இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்க. மக்களுக்கும் வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ வந்துட்டு அந்த டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி இங்கே இவங்க கொடுத்துருவாங்க, முத்து கிடச்சிரும் அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அது கிடையாது. என்ன ட்விஸ்ட்டு தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ண சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அமுதவானுக்கு எப்படி வந்திருக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹெலிகாப்டரில் வரும், சொர்ற வந்து கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ஓவராக டூ மச்சாக இருந்துச்சு அப்போது. ஏன்னா அமுதவானன் யாரும் உங்களுக்கு தெரியும், விஜய் டிவியோட ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் விஷ்ணுக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில பேருக்குலாம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அந்த ட்விஸ்ட்டு. அதாவது இன்றைக்கி டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்கல போல இருக்குது. சண்டே எபிசோடில் நேரடியாக விஜய் சேதுபதி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் அந்த டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்கறது தான் வந்து அங்கே ஒரு ட்விஸ்ட்டாக. இந்த ட்விஸ்ட்டை தான் நம்மளுக்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது எப்படி இருந்துச்சுன்னா, யானை வந்துட்டு அந்த காற்று பிரியறதை சொல்லுவாங்களே, அதை மாதிரி வந்து போட போது நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது எல்லாரும் மாதிரி தான் போட்டுச்சான், ஒன்றுமே எல்லாம் புஷ்ஷுன்னு போச்சா மாதிரி. இந்த ட்விஸ்ட் வந்து இப்படி புஷ்ஷுன்னு போயிருக்கு. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். எது எப்படியோ அந்த டிக்கெட்டு ஃபினாலேவோட வின்னர் ரயான் தான் இப்போ உறுதியாகப்பட்டு விட்டுள்ளது. அது முதலே உறுதி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட்டுன்ற ஒரு காரணத்தினால எல்லாருக்கும் ஒரு நப்பாசை. ஏன்னா அவர் எவ்வளவோ கோல்மால் பண்ணி உள்ள வந்திருக்கார். ரயான் வந்து சும்மா வந்துட்டு அவரும் போட்டிருக்காரு எஃபர்ட், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கோல்மால் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவருக்கு இவ்வளோ பாயிண்ட் வந்திருக்காது. அதுதான் மெயின் மேட்ரு. அதனால் நிறைய பேருக்கு ஒரு கோவம். பட் இருந்தாலும் அவரும் வந்துட்டு செமையாக வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு. அதனால் இந்த டிக்கெட் ஃபினாலே அவர் வாங்கியிருக்காரு. ரன்னராக வந்து நம்மளோட முத்துக்குமரன் வந்திருக்காரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே ரயானுக்கு போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.